வெற்றி என்பது உன்னுடைய நிழல் போல. அதை தேடி போக வேண்டியதில்லை. வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது அது உன்னோடு வரும் என்று அப்துல் கலாம் சொன்னார். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து போராடாது, தோல்வி அடையக்கூடாது என்று நினைத்து போரிடு என்று மாவீரர் அலெக்சாண்டர் சொன்னார். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளே நம்முடைய முகவரிகள். நம்முடைய அட்ரஸ் யாரு? நம்முடைய அட்ரஸ் நம்முடைய பிள்ளைகள். ஒரு பையனை பிடிச்சாங்கன்னா, பொண்ணை பிடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கேட்போம் அப்பா ஆறுடா. ரெண்டாவது கேட்பாங்க நீ எங்கே இருந்து வர. பிள்ளைகள் நம்முடைய முகவரிகள். நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. திரும்ப சொல்றேன், முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. ஏசப்பா சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். திருப்பூரில் ஒரு பள்ளி ஆசிரியர் படிக்காத பிள்ளைகளுக்கு அடி கொடுத்துட்டு இருந்தார். ஒவ்வொரு நபரும் கையை நீட்டினாங்க. ஒரு பையன்கிட்ட வந்தப்போ வாத்தியார் அவனை கையை பார்த்துட்டு அடிக்காமல் அடுத்த ஆள்கிட்ட போனார். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. டீச்சர், சார் ஏன் என்ன அடிக்கலை? நானும் படிக்கலை இல்லை, ஏன் என்ன அடிக்கலை? அவர் சொன்னாரான்லே, உன் கையில் கல்வி ரேகையே இல்லை, கல்வி ரேகையே இல்லை, ஒன்று அடித்தும் பிரயோஜனம் இல்லை, சாக்கு பையில் அடித்த மாதிரி. ஸோ ஒன்று அடிக்கலைன்னு சொன்னாராம். இந்த மாணவன் வீட்டிலே போனான். தன்னுடைய கரங்களை பிளேடால தாறுமாறாக கீறிக்கொண்டான். மறுநாள் வந்தான், வடுக்களோடு வந்தான். ஆசிரியரிடத்திலே காட்டினான். ஐயா, வடுக்கள் இருக்கிறது, அதிலே கல்வி ரேகை இருக்கிறதா என்று பாருங்கள், அடியுங்கள். யார் தெரியுமா? எதிர்காலத்திலே சமஸ்கிருத இலக்கணத்தை எழுதிய திருப்பூர் முருகன். முயன்றால் வாழ்வு உண்டு, முயற்சிக்க தவறக்கூடாது. ஏசப்பா சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லா மூட பழக்க வழக்கங்களும் மாறும். அதற்குரிய ஆற்றல் கல்விக்கு உண்டு. அந்த கல்வியை நிறைவாக நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.